கையளவு கையளவு மனசு, அதில் கடலளவு கடலளவு கனவு. இன்னைக்கு ஆஃபீஸில் 11 மணிக்கு இன்டர்வியூ இருக்கு. என்ன இன்டர்வியூ? பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட். ஓஹோ, எஸ் எஸ் எஸ். உன்னோட ஒர்க் லோட குறைக்கிறதுக்காகவே தான் இந்த போஸ்ட்டை கிரியேட் பண்ணேன். மொத்தம் எத்தனை கேண்டிடேட்ஸ் இருக்காங்க? 24 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. கேண்டிடேட்ஸோட ப்ரொஃபைல்ஸ் இதில் இருக்கு. இன்டர்வியூ போது இந்த ஃபைல்ஸ் உனக்கு வேண்டாம்? வேண்டாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், உனக்கு தான் ஒரு தடவை படித்து வச்சுட்டாலே போதும். மற்றபடி உனக்கு நகை இருக்க. நகமா? உனக்கு எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் தானே. சூர்யா, மொத்தம் எத்தனை கேண்டிடேட்ஸ் இருக்காங்க? 22 சார். ஓகே. సార్ ఎలాగైనా ఉద్యోగం నాకు ఇవ్వండి సార్. బిడ్డలు నా తండ్రిని, 5 ఆడపిల్లలు 3 మగపిల్లలు. 8 குழந்தைங்களா உனக்கு? అవును సార్. கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆச்சுப்பா? 7 வருஷம் ஆயிடுச்சு சார். இதேன்று இதோ. ஏன்பா கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சுங்கிற, எப்படி 8 குழந்தைங்க? 2 వాటర్ ఎట్ట కొలందింగి సార్. మీరు వెళ్ళొచ్చు. ఎలాగైనా ఉద్యోగం నాకు ఇవ్వండి సార్. My God. Next candidate, Miss Vidya. Miss Vidya. நீங்க தான் கதவு தட்டினீங்களா? டு நாட் டிஸ்டர்ப்ங்கற போர்டு போட்டுருக்கு, தெரியல? சார், ரொம்ப ஆபத்தான விஷயம் சார். கொஞ்சம் உதவி பண்ணுங்க. பக்கத்து ரூம் தான். என்னம்மா சொல்றேன்? எதுவா இருந்தாலும் ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணிருக்கலாமே. பக்கத்து ரூம் காரங்களை டிஸ்டர்ப் பண்ணா எப்படி? சார், இது சங்கடமான விஷயம். என் ரூமுக்கு வந்து பாருங்க, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. தயவு செஞ்சு என்ன தவறா எடுப்படாதீங்க. நான் ஒரு சிக்கல மாட்டிட்டு இருக்கேன். ப்ளீஸ், நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். உடனே வாங்க சார்.
மை காட், என்னாச்சு இவருக்கு? இறந்துட்டாரு. இறந்துட்டாரா? ஆ, இவரோட தான் நீங்க தங்குனீங்களா? இவர் யாரு, உங்க ஹஸ்பண்டா? இல்ல, அப்படின்னா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிருந்த லவர்ஸ். ஓ, எங்க காதலுக்கு எதிர்ப்பு இருந்தது. யாருக்கும் தெரியாம பம்பாய்க்கு ஓடி போயிடலான்னு முடிவு பண்ணோம். ராத்திரி பம்பாய் மேலுக்கு புக் பண்ணியிருந்தோம். நேரா வீட்ல இருந்து ஸ்டேஷனுக்கு போவேனான்னு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கினோம். திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சாஞ்சிட்டாரு. நான் டாக்டர் வர வைக்கிறேன். வேண்டாம் சார், விஷயம் வெளியே தெரிஞ்சிட்டா என்னால திரும்பி வீட்டுக்கு போக முடியாது. நான் இப்படியே போயிடுறேன். இந்த இக்கட்ல இருந்து என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். என்ன வம்புல மாட்டி விட்டு நீ போக பாக்குறியா? காதலிச்சவனை இப்படி விட்டுட்டு நீ மட்டும் ஓடி போறேங்கிறிய? என்ன காதல் இது? கோழத்தனம் இல்ல? நான் தற்கொலை பண்ணிக்கணும், அது ஒண்ணுதான் நோ, ஆல்டர்னேட்டிவ். அதுவும் கோழத்தனம் தான். என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். ஹோட்டல்ல செக் இன் பண்ணும்போது 2 பேர் பேர்லயுமா செக் இன் பண்ணீங்க? இல்ல, அவர் பேர்ல மட்டும்தான். அதுவே உனக்கு நல்லதா போச்சு. ஆமா, நீ சொல்றதுல உண்மை நான் எப்படி நம்புறது? கடவுள் மேல சத்தியம். ஹலோ ரிசப்ஷன், நான் குருவேந்தன் பேசுறேன். கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியா பதில் சொல்லிய நீங்க. கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? ப்ளீஸ். மிஸ் வித்யா, ஏன் இப்படி பயந்துட்டீங்க? இது வரைக்கும் எந்த இன்டர்வியூக்கும் போனது இல்லையா? முன்னால நான் இருந்த ஜாப்ல பல பேரை நான் தான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்திருக்கேன். இந்த ஜாபுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்குங்கிறத நீங்களே அப்ளிகேஷன்ல பார்த்திருப்பீங்க. பப்ளிக் ரிலேஷன்ஸ்ல எனக்கு 10 வருஷம் சர்வீஸ் இருக்கு. ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் சரியா பதில் கொடுக்காம தடுமாறுதனமோ உண்மைதான். என்னமோ தெரியல, கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். நான் ஒபீடியண்டா இருப்பேன். ஐ வில் டிஸ்சார்ஜ் மை டியூட்டிஸ் diligently.
I'll live up to your expectations. நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? கல்யாணம் பண்ணிக்கிட்ட நிறைய பேரோட வாழ்க்கைய நான் பார்த்திருக்கேன். அதனால மன வாழ்க்கைய பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? மன வாழ்க்கையா? அது என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலேயே பாதி வாழ்க்கை ஓடி போயிடுதுன்னு நினைக்கிறேன். Do you have any questions to ask? Thank you. நான் தடுமாறதை வச்சு நீங்க எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பம் கொடுங்க. வேணும்னா நாளைக்கு இன்டர்வியூக்கு வரேன். அஃப்கோர்ஸ் இஃப் யூ ஆர் இன்க்ளைன்ட். ನೀವು ಹೋಗೋದಮ್ಮ. Miss Vidya, take your papers. Thank you. என்ன கொண்டு வந்து வச்ச காஃபி கூட குடிக்காம அப்படி என்ன தேடிட்டு இருக்கீங்க? கந்தங்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருந்தது. என்னது? கந்தகிட்ட இருந்து லெட்டர் வந்ததா? என்கிட்ட சொல்லவே இல்லையா நீங்க? படிச்சுட்டு இங்கதான் வச்சேன். அவசரமா டியூஷனுக்கு கிளம்பி போயிட்டேன். என்கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதுதானே? நீதான் பக்கத்து விட்டு அனுமந்தப்பா சம்சாரத்தோட ஆர்வமா பேசிக்கிட்டு இருந்தியே. சரி வந்து சொல்லிக்கலாம்னு இங்கதான் வச்சேன் நான். அப்ப அந்த லெட்டர் எங்க கால் முளைச்சு போயிடும்? அதானே நான் டியூஷன் போயிட்டு வரதுக்குள்ளார எப்படி காணாம போகும்? இது என்ன மாயமா இருக்கு? ஏங்க ஒருவேளை காத்துல எங்கேயாவது போயிருக்குமா? நான் போயிட்டு வரதுக்குள்ளார நீ என்னென்ன செஞ்ச காலையில இருந்து அதெல்லாம் சொல்லு. ஹால ஒழிச்சேன். பழைய பேப்பர்காரன் வந்திருந்தான். இந்த பழைய பேப்பர் எல்லாம் அவங்கிட்ட போட்டேன். அடி பாவி, பழைய பேப்பரோட பேப்பரா இதையும் சேர்த்து அவனுக்கு போட்டேனா? வேற என்ன? அதேதான், சந்தேகமே இல்ல. உள்ளகிட்ட இருந்து வந்த லெட்டரை படிச்சு கூட பார்க்காம பழைய பேப்பர்காரங்கிட்ட போட்ட. இப்ப அவன் எங்க போனானோ என்ன ஆனானோ அவனை தேடிக்கிட்டு அவன் பின்னாலே அவன் ஓடிட்டு இருக்க முடியாது. இப்படி ஒரு உதவாக்கற முண்டா இருப்பேனா? கந்தனோட குரலை கேட்டு 4 மாசம் ஆச்சு. அவங்கிட்ட இருந்து வந்த லெட்டரை கண்ணால கூட பார்க்காம தொலைச்சிட்டு நிக்கிறேன். நான் சரியான அசமஞ்சம். ஏன் இத்தனை நாளா போன் பண்ணலையா? இப்ப அவங்க யூனிட் ஸ்டேஷன் பண்ணி இருக்கிற இடத்துல இருந்து போன் பேச வசதி இல்லையா? சௌக்கியமா இருக்கானாமா? நாளைக்கு கிலோ வெயிட் கூட போட்டிருக்கேன்னு எழுதியிருந்தான். உன் பேருக்கு தான் தமிழ்ல எழுதியிருந்தான். என் பேருக்கு வந்த லெட்டரை என்கிட்ட கொடுக்காம வேற என்ன எழுதியிருந்தா? நீங்க தான் ஒரு தடவை படிச்சாலும் மனப்பாடமா சொல்லிடுவீங்களே. என்ன எழுதியிருந்தான்னு முழுசா சொல்லுங்களேன். வந்த லெட்டரை தொலைச்சுட்டு என்ன முழுசா சொல்ல சொல்றேன். சௌக்கியமா இருக்கேன். நீங்க என்கிட்ட சொல்லலன்னா எனக்கு சாப்பாடு பிடிக்காது, தூக்கம் வராது. என்ன எழுதியிருந்தான்னு சொல்லுங்களேன். அந்த லெட்டரை அப்படியே ஒப்பிக்கணுங்கிற? ஆமா, அன்புள்ள அம்மாவுக்கு அதுல இருந்து சொல்லுங்க. சரி சொல்றேன். அன்புள்ள அம்மாவுக்கு 1000 வணக்கங்கள். நலம் அறியாவா? அப்பா சௌக்கியமா? நீங்க சௌக்கியமா? இப்பவும் இங்கே நான் சௌக்கியம். நலம் அறியாவா? எனக்கு தான் கொஞ்சம் 2 நாளாக ஃபீவர், மலேரியா, இப்போ தேவலை. அப்பாவுக்கு எப்படி இருக்கு பிளட் ப்ரெஷர்? உங்களுக்கு ஒத்த தலைவலி இன்னமும் அடிக்கடி வருதா? நலம் அறியாவா? மொத்தத்தில் இதான் வடிவு. மாத்தி மாத்தி பெர்முடேஷன் காம்பினேஷன்ல எழுதியிருந்தான். இவ்வளவுதானா? கல்யாணத்தை பத்தி என்ன எழுதியிருந்தான்? நான் சோமாலியா டெபுடேஷன் முடிஞ்சு இந்தியா வந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். பொண்ணு ரொம்ப மேனக ஊர்வசி இப்படி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கணும்னு அவசியம் இல்ல. பிகாஸ் பியூட்டி இஸ் ஒன்லி 1 லேயர் டீப். அப்படின்னா அழகுங்கிறது புறத்தோல் ஆழம் மட்டும்தான் அப்படின்னு அர்த்தம். என் கந்தை என்ன அழகா எழுதிருக்கான் பாத்தீங்களா? நான் மட்டும் ஜாதகம் பார்த்து இவ கழுத்துல கட்டுற தாலின்னு சொன்னா என் கந்தை கண்ணு பூட்டிட்டு கட்டிடுவான். அப்புறம் குழந்தை வேற என்னங்க எழுதிருக்கா?
அப்புறம் மறுபடியும் நீங்க சௌக்கியமா, அப்பா சௌக்கியமா, நான் சௌக்கியம், இங்க யூனிட்ல எல்லாரும் சௌக்கியம். இங்க தினத்துக்கு 100-200 பேர் செத்துட்டு இருக்காங்க சண்டையில. மத்தபடி சோமாலியாவுல ஜனங்கள்லாம் சௌக்கியம். ஒப்பிச்சது போதுமா? நான் ஒரு முன்னும் உள்ள எழுதின லெட்டரை இப்படி தொலைச்சிட்டு நிப்பனா? நிப்பனா? ஆண்டவனே, அடுக்கடுக்கா போய் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன மன்னிச்சுருப்பா. பொய்மையும் வாய்மை இடத்து உரை தீர்ந்த நன்மை பயக்கு. சாரதா, கொஞ்சம் உள்ள வாயேன். எஸ் பாஸ். என்ன அந்த கேண்டிடேட் வித்யாவை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணி எழுதிருக்க? எஸ் பாஸ். அவ குவாலிஃபிகேஷன் அனுபவங்கள்லாம் பார்க்கும்போது she is the right choice. மிஸ்டர் மகாதேவன் கூட இந்த பொண்ணுக்கு பாஸ் மார்க்ஸ் போடல தெரியுமா? மகாதேவனா இந்திரா காந்தியா இன்டர்வியூக்கு வந்தா கூட அவர் பாஸ் மார்க் போட மாட்டாரு. பெண்கள்னாலே அவருக்கு அலர்ஜி. ஆனா இந்த பொண்ணு இன்டர்வியூல உளறி கொட்டினாலே. என்ன பொறுத்த வரைக்கும் அவ ஸ்மார்ட்டா தான் தெரியுறா. ஏதோ அன்னைக்கு தடுமாறிட்டா, உங்களை பார்த்து பயந்துருக்கலாம். ஐ மீன் உங்க பர்சனாலிட்டியை பார்த்து பயந்துருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பாவம், அவ லைஃப்ல ஏதோ ஒரு சோக சம்பவம் நடந்திருக்கிற மாதிரி தோணுது. இருக்கலாம். சரி, இப்போ என்னதான் சொல்ற? வித்யாவே அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். she is otherwise highly qualified. Come in. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நான் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு? ஃபார் 2 things. பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஹோட்டல்ல தவிச்சப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணினதுக்கு, இப்ப நான் இன்டர்வியூல சரியா பண்ணலனாலும் எனக்கு வேலை போட்டு கொடுத்ததுக்கு. ஹோட்டல்ல உதவி செஞ்சதுக்கு வேணா எனக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு உனக்கு வேலை கிடைச்சதுக்கு காரணம் நான் இல்ல. பின்ன? சாரதா. அவதான் உனக்கு வேலை கொடுத்தாகணும்னு பிடிவாதம் பிடிச்சான். So please thank her. பட் சார், பழைய சம்பவத்தை மனசுல வச்சுக்காம நீங்களும் பெரிய மனசு பண்ணி. You can go now. Thank you sir. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். உங்களை பார்க்க ரூமுக்கு போயிருந்தேன். என்ன விஷயம்? நன்றி சொல்றதுக்கு தான். நன்றியா? எனக்கா? உங்ககிட்ட ஹேர் பின் ஸ்பேரா இருக்கா? என்ன சொல்லு. இன்டர்வியூல நான் உளறி கொட்டி தடுமாறியும் இந்த வேலை எனக்கே கொடுக்கணும்னு நீங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணீங்களா? எம்டி சொன்னாரு. யாரு? குருரங்கனா? ஆமா. அவர் ரொம்ப நல்லவர். தெரியும். எப்படி தெரியும்? சில பேரை பார்த்தாலே சொல்லிட முடியுமே. என்னையும் தான் பார்த்திருக்க. என்ன பத்தி என்ன நினைக்கிற? அவர் நல்லவர்னா நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. தேங்க்ஸ். நீ கொடுத்த ஹேர் பின்னுக்கு உன்னோட புகழ்ச்சிக்கல. வித்யா, ஒர்க்கில் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன தாராளமா கேளு. முன்னால பப்ளிக் ரிலேஷன்ஸை நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். தேங்க்யூ மேடம்.